சகோதரத்தை வெளிப்படுத்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை சேலம் வாழ் வட இந்தியர்களால் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்க இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், சேலம் பகுதியில் ரக்ஷாபந்தன் விழா எந்த வகையில் கொண்டாடப்பட்டு இருக்கிறது? அங்கு குறித்த விழா கொண்டாட்டம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம் கோபால். அதாவது வட இந்தியர்களால் ரொம்ப உற்சாகமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கிய பண்டிகையான இந்த ரக்ஷாபந்தன் சேலத்தில் இருக்கிற வட இந்தியர்களால் ரொம்ப உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக ரக்ஷாபந்தன் என்பது சமஸ்கிருத வார்த்தை. குறிப்பாக பாசக்கயிறு என்பது இதனுடைய பொருள். அதாவது சகோதரத்துவை உணர்த்தும் வகையில் இந்த விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சேலத்தில் இருக்கிற குறிப்பாக சேலம் நாராயண நகர், கிச்சிபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான வட இந்தியர்கள் குடியிருந்து வந்தாங்க. அவர்கள் அவங்களுடைய ஊரில் எந்த வகையில் வந்து ரொம்ப உற்சாகமாக கொண்டாடுவாங்களோ அதே உற்சாகத்தோட சேலத்தையும் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. தற்போது நான் இப்போ சேலம் கிச்சிபாளையம் பகுதியில் இருக்கிற ஒரு வட இந்தியர் வீட்டில் இருக்கேன். நீங்கள் தற்போது பார்க்கலாம். அதாவது சகோதரத்தை உணர்த்தும் வகையில் வந்து அதாவது சகோதரி வந்து சகோதரனுக்கு வந்து ராக்கி கயிறை வந்து கட்டும் இந்த காட்சிகளை தான் நீங்கள் வந்து நேரடியாக பார்த்து வந்துட்டு இருக்கீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இந்த பண்டிகையானது வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. தங்களுடைய தங்கைக்கான பாதுகாப்பை வந்து உறுதி செய்யும் வகையில் வந்து அவங்களுடைய கையில் வந்து அவங்க கைகளில் வந்து அந்த கயிறை கட்டியும் அதே போல் இனிப்புகளை வழங்கியும் வந்து இந்த பண்டிகையை வந்து கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த பகுதியை சேர்ந்த பெண்மணியோடைய கேட்போம். இது எவ்வளோ உற்சாகமாக கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க சொல்லி கேட்கலாம். அம்மா, வணக்கம். உங்களுக்கு ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கள். குறிப்பாக இன்னைக்கு எவ்வளோ உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்கீங்க? இந்த ரக்ஷாபந்தன் ஏன் எதுக்காக கொண்டாடுறோம் நாங்கள்? இது காலகாலமாக வந்துட்டு இருக்கு இந்த ஃபார்மாலிட்டி. அதாவது அண்ணா இல்லை தம்பி வந்து நம்மளை பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த பண்டிகை நாங்கள் கொண்டாடுறோம். அதனால் அவங்க கையில் நாங்கள் ஒரு கயிறை கட்டி ஸ்வீட்ஸ் கொடுத்து ஆர்த்தியெல்லாம் எடுத்து அவங்கள வந்து எப்போவுமே எங்கள் கூட எந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும் எங்கள் கூடவே நீங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த கயிறை கட்டுறோம். குறிப்பாக உங்களுக்கு எத்தனை அண்ணங்கள் இருக்காங்க? எத்தனை பேருக்கு நீங்கள் கயிறு கட்டிங்க? நீங்கள் 4 அண்ணா இருக்காங்க. 4 பேருக்கும் கயிறு கட்டினேன். ஒரு அண்ணா ஃபாரின்ல இருக்காங்க. இப்போது தம்பி வந்திருக்கான், தம்பி கட்டிட்டு இருக்கேன். அவங்க என்ன மாதிரியான பரிசு பொருட்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க? டிபெண்ட்ஸ். சம்டைம்ஸ் அவங்க மொய் மாதிரி கொடுப்பாங்க. இல்லை வந்து அவங்க தங்கச்சிக்கு எதாவது வேணும், ட்ரெஸ்ஸு, சாரீ, இல்லை ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எது இருந்தாலும் கொடுக்குறாங்க. கோபால், குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற குறிப்பாக இந்த 4 சகோதரர்கள் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கான இந்த ராக்கி கயிறு வந்து இங்கே வந்து கட்டி வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இங்கே இருக்கிற அண்ணன்மார்களையும் கேட்கலாம். சார், வணக்கம் சார். சார், நீங்கள் எந்த வகையில் இந்த பண்டிகையை ரொம்ப உற்சாகம் கொண்டாடி வந்துட்டு இருக்கீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா வந்து பல ஆண்டுகளாக இது வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ணனோ தம்பியோ தங்கச்சி அக்கா வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணோம். ரக்ஷாபந்தன், ரக்ஷா என்பது ப்ரொடெக்ஷன், பந்தன்றது ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி. ஸோ அது என்ன பண்ணுறோன்னா, தங்கச்சி எந்த கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில் அது நம்ம வந்து காப்பாற்றி அவங்க வந்து முன்னேற வைக்கணும்னு சொல்லி இந்த பண்டிகை கொண்டாடுறோம். இது பார்த்திங்கன்னா வந்து வருஷத்தில் ஒரு தாட்டி வருது இது. ஸோ இது ரொம்ப கிராண்டான ஃபங்க்ஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி எந்தளவுக்கு தீபாவளி இருக்கோ அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் இது. ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் ஊரில் இருக்கும்போது எப்படி கொண்டாடினீங்க? இங்கே குறிப்பாக சேலம், தமிழகத்தில் இப்போ சேலத்தில் இருக்கீங்க நீங்கள், அங்கே எப்படி உங்களுடைய செலிப்ரேஷன் எப்படி இருக்குது? உங்கள் ஊரில் இருக்கும்போது எப்படி இருக்குது? அதோட அதிகமாக இருக்கா? எப்படி இருக்குது? இப்போ நான் நார்த் சைடில் போனால் இங்கே இன்னும் கிராண்டாக பண்ணுவாங்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் இருக்கிற அக்கம் பக்கம் எல்லாம் அக்கா தங்கச்சி யாரும் நம்ம இருக்கணும் கூட்டிகிட்டு நம்ம பண்ணி. இப்போ இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம தங்கச்சி அண்ணன் தங்கச்சி அந்த ரிலேஷன்ஷிப் ஃபாலோ பண்ணுறோம். நார்த்தில் இன்னும் வந்து கிராண்டாக பண்ணுவாங்க அதெல்லாம். இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அது கேவர்னு சொல்லி ஒரு இது ரொம்ப ஃபேமஸ். இது அந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் இது. ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்காக பண்ணுவாங்க, ராக்கி பண்டிகைக்காக. கோபால், குறிப்பாக உங்களுக்கான இந்த ராக்கி கயிறை கட்டியிருக்காங்க. ரொம்ப உற்சாகமாக பண்டிகை கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. தற்போது இவங்க ராக்கி கயிறை கட்டி இந்த 4 அண்ணன்மார்களுக்கும் இங்கே இருக்கவங்க வந்து சகோதரி வந்து ஆரத்தி எடுத்தும், அதாவது இந்த ரக்ஷாபந்தனுக்காக பிரத்யேகமாக தயாரிப்பு செய்யப்பட்ட அந்த இனிப்பு வகைகளும் கொடுத்து, அதே போல் தங்களுடைய தங்கைமார்களுக்கு சகோதரிகளுக்கு வந்து அண்ணன்மார்கள் வந்து ஒவ்வொரு பரிசுகளையும் வந்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை பார்க்கலாம். குறிப்பாக தங்கையுடைய பாதுகாப்பிற்காக அண்ணன் வந்து உறுதுணையாக வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரக்ஷாபந்தன்கிற பண்டிகை வந்து ரொம்ப உற்சாகமாக வந்து கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சேலத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் வந்து ரொம்ப உற்சாகமாக இந்த ரக்ஷாபந்தன் பண்டிகையானது வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடி இருக்காங்க. கோபால். ரியா, சேலத்தில் ஒரு குடும்பத்தினர் கொண்டாடிய ரக்ஷாபந்தன் விழாவை காட்சிப்படுத்தி அது குறித்த பல்வேறு தகவல்களை பதிவு செய்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.